சார் குட் ஆஃப்டர்நூன் சார். பாப்பா பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கா +2ல. பியூர் சயின்ஸ் சரிம்மா. சொல்றாங்க பிசியோதெரபிஸ்ட். அது எங்க படிக்கலாம், எங்க படிச்சா வேல்யூ? அது படிச்சா வேல்யூ இல்லம்மா, என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பியூர் சயின்ஸ் சொன்னீங்க, அதுக்கப்புறம் புரியல. பிசியோதெரபிஸ்ட் பிபிடி. பிசியோதெரபி. ஓகேம்மா ஓகேம்மா, உங்களுக்கான பதில் வந்து கொண்டு இருக்கிறது. சொல்லுங்க. அது ஒரு 2 விஷயம் மேடம். அவங்க நீட்டுக்காக வந்து நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நீட்டுக்கு எழுதுனா எனக்கு மார்க் வரல, அதனால நான் ஃபிசியோதெரபி அப்படிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து நாட் அட்வைசபிள். ஏன்னா வந்து நான் வாழ்நாள் முழுவதும் டாக்டரை பார்த்து நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைக்கலன்னு வந்து கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. நீங்கள் ஃபிசியோதெரபி வந்து இட்ஸ் சர்வீஸ் ஓரியன்டட் ஜாப். உண்மையிலேயே வந்து வயசானவங்க விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்னலமற்ற சேவை. இதில் உங்களுக்கு வந்து பணமும் கிடைக்கும், அதில் வந்து தப்பு கிடையாது. பட் இதில் போனால் நிறைய ஸ்கோப் இருக்குன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நம்பர் ஆஃப் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் மாதிரி ஒரு கம்பெனி வந்து 200 HR ரெக்ரூட்மெண்ட் பீப்புளை வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணி அவ்வளோ வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ இது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வரும்பொழுது கை தொட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு எண்ணிக்கை வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல பிரச்சனைகள் வர மாதிரி ஒன்றும் ரொம்ப காங்க்ரீட்டாக தெரியல. ஆனால் அந்த கை தொட்டு வேலை பார்க்குற விஷயங்களில் வந்து அதாவது வந்து தன்னலமற்ற சேவையில் படிக்கிறதுனா தாராளமாக படிக்கலாம். படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேயே வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எல்லாத்துலேயும் ஃபிசியோதெரபிக்கு அப்ளிகேஷன் தனியாக கொடுப்பாங்க. பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் போடணும். இதோட நிப்மெட்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னு முட்டுக்காடில் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது தவிர வந்து நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூரில் இருக்குது, ஜிப்மரில் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் முதலே விண்ணப்பங்கள் செஞ்சுருக்கணும். என்னோடய விண்ணப்பங்கள் நீங்கள் பண்ணி எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு பயாலஜிக்கல் சயின்சஸ்லேயே பிஎஸ்சி பயாலஜி, மைக்ரோபயாலஜி அவங்க என்ன பிடிக்குதோ அதை படிச்சுட்டு திருப்பி வந்து அவங்களுக்கு நான் ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அது வழியே நம்ம திருப்பி ஐஐடிக்குள்ளே ஈஸியாக தரலாம். அதில் பயாலஜிக்கல் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வழியிலையும் போகலாம். நிச்சயமா நல்ல ஒரு பதிலை கொடுத்துருக்கீங்க சார். அடுத்தது கோவையிலிருந்து பத்மநாபன் காத்திருக்கிறார். வணக்கம் பத்மநாபன். சார், பையன் வந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் சார். சரி, 174 கட் ஆஃப் மார்க்கு. என்ன அப்படி பண்ணி படிக்கலாமா இப்படி? இல்லை, பையன் மெக்கானிக்கல் படிக்க ஆர்வமாக இருக்கார் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிங்க, உங்களுக்கான பதில் வந்து பையன் மெக்கானிக்கல் படிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கோர் குரூப்பில் வந்து மெக்கானிக்கல் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏன்னா எல்லாருமே வேலையை நோக்கி தான் படிக்கிறாங்க. ஸோ இந்த சந்தேகம் வந்திருக்கு நிறைய பேருக்கு. இந்த பதில் கொடுக்கலாம் சார். முதல்ல இந்த பாயிண்ட் நான் ஒரு ஹோலிஸ்டிக்காக சொல்லிடுறேன். இந்த மெயினாக வந்து இன்ட்ரெஸ்ட் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு தயிர் சாதம் ஊறுகாயாக இருக்கலாம். நான் ஒரு பஃபேல அனுப்பி என்ன வேணாலும் எடுத்துங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறும் தயிர் சாதம் ஊறுகாய் எடுத்துகிட்டு வரப்போதில்லை, மற்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற பேரில் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணால் இதை விட பெஸ்ட்டை நம்ம வந்து மறந்துடுறோம், இல்லை கவனிக்க தவறிடுறோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற பேரில் நம்மளை ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையும் பேஸ்கெட்டை ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஒரு பாயிண்ட்லேயும் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்தால் நல்லது. இல்லைனா பின்னாடி எங்களை மாதிரி நான் 12th படிக்கும்போது யாராவது சொல்லி தான் நான் படிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அண்ட் இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா எல்லா பிரான்ச்லையுமே ஸ்கோப் இருக்குது. பட் எங்கே படிக்கிறீங்கிறது, இப்போ ஐஐடியில் படித்தா நிறைய நல்ல சம்பளம் கிடைக்குது, என்ஐடியில் படித்தா அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. லோக்கல்லே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பெஸ்ட் காலேஜஸில் வந்து படித்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கிடைக்கும். பட் என்ன இருந்தாலும் உங்களை நீங்கள் எவ்வளோ தனித்துவமாக காமிக்கிறதுக்கு நிறைய வந்து படிக்கணும். இப்போ நாங்கள்லாம் செகண்ட் இயர் படிக்கும்போதே நிறைய கோர்சஸ்லாம் படிக்க சொல்லி 3rd இயர்லேயே நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறோம். ஃபைனல் செமஸ்டருக்கு நாங்கள் வெளியே அனுப்பிடுறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து டாப் யூனிவர்சிட்டியிலே மெரிட்டோட ஸ்காலர்ஷிப்போடு போய் படிக்க முடியாது. சரி, படிக்கிறதுக்கு 2 ரூட் இருக்குங்க. ஒன்று பணம் கொடுத்து படிக்கிறது, இன்னொன்று வந்து மெரிட்டில் படிக்கிறது. எனக்கு இந்த மெரிட்டில் படிக்கிற வழியெல்லாம் நான் சொல்லித்தர முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு பொண்ணெல்லாம் அமெரிக்காவில் படித்த பொண்ணு, அவங்க வந்து 3 வருஷம் 7th to 10th படித்தாங்க. 11th வரை இங்கே படித்து நான் அண்ணா யூனிவர்சிட்டி பாரதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு நார்மல் கேம்பஸில் அங்கே படிக்க வச்சு 3rd இயர் படிக்கும்போது அவங்க சுவிட்சர்லாந்து போய்ட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக, ஃபுல்லி ஃபண்டட். ஃபைனலில் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 3 கோடி ரூபாய் ஃபீஸ், 6 யூனிவர்சிட்டிஸ், மாதம் அவங்களுக்கு $3000 தராங்க. $2000 வந்து அவங்க சேவ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பண்ண முடியாது. படிப்பதற்கான ரூட் தனியாக இருக்குது. நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் அந்த ரூட்டில் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். எண்ணற்ற வாய்ப்புகள். ஏன்னா இன்றைக்கி ரஷ்யா வாரில் இருக்குது, இஸ்ரேல் வாரில் இருக்குது. இந்த யங் பாப்புலேஷன் வராது. இதெல்லாம் மேஜர் காம்படிஷன். நமக்கு குளோபலி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே நீங்கள் படிக்கிறதுல வந்து நல்ல தரமற்ற கல்லூரிகள் எடுத்தீங்கன்னா, கல்வியில் வந்து இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைங்களால் 3 மணி நேரம் கோவிட் பேட்சால் எழுத முடியாது. அதுக்கு பின்னாடி வர பேட்ச் இப்போ எழுத ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிருச்சுன்னா கல்வி ஏறத்தால் நீங்கள் 25 வருஷம் பின்னாடி வந்துட்டீங்கிறப்ப நீங்கள் இந்த 4 வருஷம் ஒரு நல்லா இல்லாத கல்லூரிகளில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா பின்னாடி வந்து உயர்கல்வியில் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கலாம்.
அதனால் இப்போ அவருக்கு சொல்ல வேண்டிய தகவல் வந்து நிறைய இருக்குது, அவசரப்பட வேண்டாம் அப்படின்றீங்க. மெரிட்டில் போங்க, எல்லாத்தையும் நீங்கள் கவுன்சிலிங் வழியாக போங்க. நிறைய வாய்ப்புகள் இது தவிர மற்ற எக்ஸாம்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க, அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஏறத்தாழ ஒரு 30 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போ அப்ளிகேஷன் போயிருக்கு. எல்லாத்துக்கும் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க. நிச்சயமா நல்ல ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க. கன்னியாகுமரி ரித்தீஷ் அப்பொழுது தொலைபேசி இணைப்பு கிடைக்கலன்னு மீண்டும் இணைஞ்சிருக்காரு. எனவே கன்னியாகுமரி ரித்தீஷ் உங்கள் கேள்வியை கேளுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். கேளுங்க சார். ஹலோ சார், இது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும். சரிங்க சார் இப்போ 56.5 கட் ஆஃப் இருக்கு சார். சரிங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி, என்ன மாதிரி ஜாப் வேகன்சி இருக்கு, என்ன மாதிரி காலேஜ் கிடைக்கும்? இல்லை, ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இப்போ வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இப்போ நீங்கள் ஏஐ டூல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால கோடிங் ஜாப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாது. இப்போ ஏஐ வந்து கொஞ்சமாக, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் படிக்கிறது தாராளமாக படிக்கலாம். பட் என்ன படித்தாலும் கல்லூரிகள் நல்லா இருக்கணும். கல்லூரிகள் இல்லை எனக்கு இதுதான் கிடைச்சது சார் அப்படின்னா அந்த கல்லூரியில் போய் உலக தரத்துக்கு உங்களை எப்படி மேம்படுத்தி வெளியே நீங்கள் போகிறதோ அதுவும் நீங்கள் வந்து போகலாம். அதனால் நான் இப்போ சொன்னேன், முதல் சொன்ன எக்ஸாம்பிள் அதுக்கு தான் சொன்னேன். ஒரு பேசிக்கலி சாதாரண கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து போய் படித்து ஒரு 3 கோடி ரூபா ஃபீஸ் வைடு கிட்டத்தட்ட $2000 கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. வாய்ப்புகளை நம்ம கவனிக்க தவறிடுறோம், வாய்ப்புகள் நழுவ விடுறோம். நம்ம இதுதான் வாய்ப்புன்னு நினச்சி தேடி ஓடி போய் லட்சத்தில் போட்டிட்டு காணாமல் போகிறோம். நிச்சயமா ரித்தீஷ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரியான தேடல் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து